கிணத்த காணான்ற மாதிரி ஒரு வடிவேல் காமெடி பார்த்துருப்போம். அதே மாதிரி இங்கே தான் சார் கருகருன்னு ரோடு போட்டு வச்சுருந்தோம், அந்த ரோட்டையே காணாம் சார் அப்படின்ற மாதிரி முன்னாள் அமைச்சர் ஏவா வேலு, நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் முன்னாள் அமைச்சர் ஏவா வேலு அவர்களுடைய காமெடி தான் இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஹாட் டாப்பிக்காக போயிட்டு இருக்கு. ரோடே போடாமல் ரோடு போட்ட மாதிரி கணக்கு காமிச்சு அந்த ரோட்டுக்கு அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா பேமெண்ட் ரிலீஸ் ஆயிருக்கு. அந்த பேமெண்ட் ரிலீஸ் ஆனதுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணப்ப அங்கே அன்னைக்கு இருந்த சிஎஸ் சீஃப் செக்ரட்டரி ஆமாங்க ரோடே போடலைங்க, போடாமல் தான் இந்த மாதிரி ஸ்கேன் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு அவரும் ஒரு ரிப்போர்ட் கொடுக்குறாப்புல. உடனே அந்த மாவட்டத்தை சேர்ந்த எஸ்பி அவர்கள், அதாவது காவல்துறை கண்காணிப்பாளர் அவர்கள் உடனே ஒரு 10-15 ஜேசிபி கூட்டு வேகமாக ரோடு போகிறதுக்கு அரைங்குமா ரோடு போட்டு கணக்காட்டுறதுக்காண்டி அவரே 50 போலீஸ் பாதுகாப்போட பண்றாருன்னா இது யாரோட உத்தரவின் அடிப்படையில் நடந்திருக்கு அந்த காலகட்டத்தில்? அதையும் யோசித்து பாருங்க. ஸோ இவ்வளோ பெரிய ஸ்கேம் அதாவது ரோடு முறையற்ற சாலை, தரமற்ற சாலை, தரமற்ற பாலம், அதனால ஊழல் நடந்தது அப்படின்னு சொல்லி தான் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஆனா விஞ்ஞான ஊழல்ன்ற கட்சி பேர் எடுத்த இந்த திமுக அரசாங்கன்றது இன்னைக்கு பாருங்க, அதை ஒரு இது போடாமையே ரோடே போடாமையே ரோடு போட்ட மாதிரி கணக்கு அமைச்சிருக்காங்கன்னா நாளைக்கு ஒருத்தர் ஆளே இல்லாம ஒருத்தர் இருந்ததாகவும் வாழ்ந்ததாகவும் இவங்க ஒரு மாதிரியா கொண்டு போகன்றது என்ன நிச்சயம்? யோசித்து பாருங்க. அப்ப இது இவங்கள்ட்ட என்ன மாதிரி நியாயத்தை எதிர்பார்க்க முடியும்? ஒரு ஊழல்ல புரண்ட கட்சின்னு சொல்லி விஞ்ஞான ஊழல் பண்ண கட்சின்ற பேரான கட்சி இன்னைக்கு எங்க நிக்குது பாருங்க, அதோட ஏஜ். அப்ப அன்னைக்கு எஸ்பி அவர்களுக்கு யார் உத்தரவு கொடுத்திருந்திருப்பா? அந்த முன்னாள் அமைச்சராக இருக்கக்கூடிய செந்தில் பாலாஜி உத்தரவு கொடுத்திருப்பாரா? ஏன்னா இது கரூர் நடந்தது. இதை அன்னைக்கே யார் இந்த கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் பண்ணிருக்காங்க, எம்ஆர் விஜயபாஸ்கர் அவர்கள் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காப்புல. முன்னாள் அமைச்சர், அதிமுக முன்னாள் அமைச்சராக இருந்த எம்ஆர் விஜயபாஸ்கர் அவர்கள் இதை பதிவு பண்றாப்புல, போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாப்புல. ஆனா இது இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கு, ஸ்கேம் நடந்திருக்கு, நாங்க ஒரு ஒழுங்கான ஒரு கவர்மெண்ட், நாங்க ஊழலற்ற கவர்மெண்ட் அப்படின்னு நினைச்சிருந்தா அன்றைக்கு திமுக அரசாங்கம் இது எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணி கொண்டு போயிருக்கலாம். ஆனா அதை அவங்க பண்ணல. ஆட்சி மாற்றம் வர்றதுக்கு வெயிட் பண்ணி அறப்போர் இயக்கம் கொண்டு சென்று அது இன்னைக்கு இவ்வளவு பெரிய பூதாகரமா வெடிச்சு அதுக்கு ரைடுல போயிட்டு பாத்தீங்கன்னா, சார் யாராவது இருக்கீங்களா, நான் சரவணன் வந்திருக்கேன், நான் லாயர் வந்திருக்கேன் அப்படின்னு கேட்குற அளவுக்கும், நான் ராசா வந்திருக்கேன் கதவை திறங்க அப்படின்னு சொல்ற அளவுக்கும் இன்னைக்கு போய் நிற்கிது. அதுல முறையற்ற கணக்கு 40 லட்சம் கைப்பற்றப்பட்டதா சொல்றாங்க. அது என்ன கணக்கில் வராது? 40 லட்சம், 5 லட்சம், 10 லட்சம் கைப்பற்றாங்களே தவிர ஒரு 50 கோடி கைப்பற்றிட்டோம், 100 கோடி கைப்பற்றிட்டோம் அப்படின்னு சொல்லி யாரும் வரமாட்டாங்களே. ஏற்கனவே ஹார்டிஸ்க் காணாம போனதுல இருந்து ஏகப்பட்ட விஷயங்கள் பார்த்தா சாட்சியெல்லாம் அழிக்கிறாங்க. இது சாட்சி அழிக்க பார்த்துருக்காங்க. ரோடே இல்லாம இருந்திருக்கு, ரோடு போட்டதா கணக்கு காமிச்சிருக்காங்க. நேரம் சும்மா தாரை மேல ஊத்தி விட்டு ஒரு முறையற்ற தரமற்ற சாலை தாங்க, அது கான்ட்ராக்டை பார்ப்போம் அப்படின்ற மாதிரி கொண்டு போய் பார்த்துருக்காங்க. ஆனா ஃபர்ஸ்ட் பேமெண்ட்டே 3 கோடி ரூபாய் ரிலீஸ் ஆயிருக்கு, 3.2 கோடி ரூபாய் ரிலீஸ் ஆயிருக்கு, அடுத்து 2.8 கோடி ரூபாய் ரிலீஸ் ஆயிருக்கு. இதுக்கு அது போக நபார்டுல பாத்தீங்கன்னா 2 கோடி ரூபாய் ஸ்கேம் நடந்திருக்கு. அதுக்கு 9 பேர் மேல சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ஏகப்பட்ட இந்த கரூர் சுத்தி நடந்திருக்கு. இது எல்லாமே ரோடு போட்ட மாதிரி, அதாவது அதிகாரிகள் சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. ஆனா இவங்களுக்குலாம் உத்தரவிட்ட இவங்கெல்லாம் இவங்க கொடுத்த கமிஷனை வாங்கி வச்சிருந்த அமைச்சர் மேல ஏன் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கல? ஏன் எந்த ஒரு நடவடிக்கை எடுக்காம இருக்குதான் மக்கள் பாத்தீங்கன்னா கேள்வி கேட்கிறாங்க. ஏன் அமைச்சர் மேல அதிகாரம் எடுக்க? அந்த அமைச்சர் அதிகாரம் இருக்குது, ரைட், ஓகே. இப்ப இல்லையே, இப்ப அவர் கைது செய்யலாமே அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்கிறாங்க. அதுக்கேற்ற மாதிரி தான் கைது நடவடிக்கை நோக்கி தான் இது நகர்ந்து சென்று இருக்கிறது. இது அறப்போர் இயக்கமும் விடுற மாதிரி தெரியல. ஆக இப்பதான் முத ஒரு பூனைக்குட்டி வெளியே வந்திருக்கு. ஸோ ஏவா வேலுன்ற ஒரு பூனைக்குட்டி இப்பதான் வெளியே வந்திருக்கு. அடுத்து சேகர் பாபுல இருந்து இதே மாதிரி அறநிலைத்துறையில ஒரு வெள்ளி அறிக்கை கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி தான் மக்கள் எதிர்பார்க்குறாங்க. அறநிலைத்துறையில என்ன வந்திருக்கு, உண்டியில் வந்த காசுல என்ன பண்ணாங்க, கோயில ட்ரஸ்ட்ல இருந்த காசுல என்ன பண்ணாங்க, அதை எடுத்து எந்தெந்த துறைக்கு செலவு பண்ணாங்க, இது எல்லாமே அறநிலைத்துறை அமைச்சர் ரமேஷ் அவர்கள் வெளியிடணும், வெள்ளை அறிக்கையா வெளியிடணும்னு சொல்லி தான் எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. இப்ப மின்சாரத்துறைக்கு வெள்ளை அறிக்கை வந்துருச்சு. அதே மாதிரி இந்த அறநிலைத்துறைக்கும் ஒரு வெள்ளை அறிக்கை வந்துச்சு நல்லா இருக்குன்னு தான் மக்களுடைய எதிர்பார்ப்பாகவே இருக்கு. இதையும் நம்ம அந்த வெள்ளரிக்கை வந்துச்சுன்னா நிச்சயமாக சேகர் பாபுல இருந்து மற்ற அமைச்சர்களும் மாட்டுவாங்கன்றதுதான் யதார்த்தமான விஷயம். நன்றி, வணக்கம்.